Hi friends, நான் தான் சந்திரன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா சூப்பரான கண்டென்ட் தான். இன்னைக்கு YouTubeல ஒரு சின்ன அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணும்போது பிளாக் ஆயிடும். ஓகேங்களா? அது பிளாக் ஆனதை எப்படி அந்த பிளாக் எடுக்கிறதுன்றது தான் பார்க்க போறோம். நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ YouTube ஸ்டுடியோக்குள்ள போய்டுங்க. கிளிக் பண்ணி YouTube ஸ்டுடியோன்னு இருக்கும். அதை வந்து ஓபன் பண்ணுங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டேன். யூடியூப் ஸ்டுடியோ வந்துச்சு. இப்போ வந்து கண்டென்ட்டுக்கு போயிடுங்க. ஓகேங்களா? கண்டென்ட் இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் 2 வீடியோ வந்து பிளாக்ல இருக்குது. ஓகேங்களா? பிளாக்கு காப்பிரைட் கிளைம்னு இருக்குது. இந்த பிளாக்ன்றதை வந்து பப்ளிக்னு மாற்ற போகிறோம். அது எப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பிளாக்கான வீடியோ வந்து அது பக்கத்தில் காப்பிரைட் கிளைம்னு இருக்குல்ல, அதை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த எடிட்டர் இது கொடுத்தீங்கன்னா எல்லாருமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டியில் பிளாக்கில் தான் காட்டுது. ஓகேங்களா? அன்பிளேஸ்டு, பப்ளிக்கு, ப்ரைவேட்டு இந்தமாரி தான் வரும். ஆனால் பிளாக்குன்னு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து நம்மளோட சேனலில் மட்டும் இருக்கும். ஆனால் மற்ற இதில் இருக்காது. இந்த பிளாக் இருந்தாலும் தலைவலி. ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. இப்போ அந்த காப்பிரைட் கிளைம்னு இருக்கிறத கொடுத்து அதில் ஷீட் டீட்டெயில் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணி எப்படி கிளைம் பண்ணுறதுன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கிளைம் பண்ணோடனே அந்த பிளாக்ல இருக்குது நமக்கு அன்பிளாக் ஆகி பப்ளிக்னு மாறிடும். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இதில் கீழே வந்துருக்கு பாருங்கள், பாரதி கண்மை எஸ்ன்ட்டு அந்த வீடியோ வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அந்த வீடியோ கண்டென்ட் நம்ம வந்து 3D போட்டுருன்னு சொல்லி அதை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கண்டென்ட். ஓகேங்களா? டெர்மினேட் சொல்லிட்டு இப்போ அதில் கீழே அந்த வீடியோ இப்போ இது பண்ணியிருக்கேன். அந்த கீழே டீட்டெயில் கீழே ஒரு 3 டாட் இருக்குது பாருங்கள், புள்ளி. ஓகேங்களா? 3 புள்ளி இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி டிஸ்டர்ப்னு இருக்குல்ல, அதை வந்து கொடுங்க. ட்ரீம் கண்ட்னா அது வந்து அந்த பார்ட்டை மட்டும் டெலீட் பண்ணுறது. ஓகேங்களா? அது வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது. ஆட்டோமேட்டிக்காக எந்த பார்ட் நமக்கு தேவையில்லையோ அந்த பார்ட்டை மீட் பண்ணுறது அந்த மாதிரி இது. அதை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு எந்த பார்ட்டில் மட்டும் தேவையோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி ஓகே பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பார்ட் மட்டும் பர்டிகுலராக டெலீட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம ஃபுல்லாகவே இது பண்ண மாதிரி இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு நமக்கு வீடியோ அப்லோடில் இருக்கணும், ஆனால் பட் பிளாக் பண்ணது மட்டும் எடுத்துணுன்றதான். இப்போ அதே பட்டனை கிளிக் பண்ணி டிஸ்டர்ப்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? டிஸ்டர்ப் பண்ணுறதை கிளிக் பண்ணோடனே இந்தமாரி வரும். இதில் கீழே ஸ்கொயரல் பண்ணிவிட்டு அதில் ஒரு டிக்கு கேட்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே அடுத்த ஸ்டெப் போகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கண்டான லைசன்ஸாக இல்லை காப்பிரைட் எக்ஸ்பிரஷன் ஃபயர் யூஸான்னு இல்லை பப்ளிக் டொமைன். நம்ம வந்து காப்பிரைட் எக்ஸ் ஃபயர் யூஸஸ் தான் கொடுப்போம். அதனால் அதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு ஒரிஜினல் வீடியோ கிடையாது. அதனால் வந்து அதை ஃபயர் யூஸை கொடுத்துங்க. இந்தான டிஸ்டர்ப்னு இருக்குல்ல, இது வந்து 2 அப்புள். ஓகேங்களா? இந்த ஒரு அப்புளும் என்னன்றதை நான் உங்களுக்கு தமிழில் கூட ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டுறேன். பட் இதை ஃபுல்லாக காப்பி பண்ணி இது பண்ணிங்க. அது நான் எப்படி எதுக்காக நம்ம எதை பண்ணால் இதுவாகும் அப்படின்றத சொல்லி காட்டுறேன். இப்போ இந்த டிஸ்டர்பில் வர்றதை வந்து ஃபுல்லாக ஒரு இதில் இருக்கிறத வந்து காப்பி பண்ணி நான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில். ஓகேங்களா? கூகுள் ட்ரான்ஸ்லேட் கொடுத்துட்டு இதில் வந்து இப்போ வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன அந்த ப்ரொசீஜர்ன்றதை தெரிஞ்சிக்கலாம். பட் ஆம் த நெக்ஸ்ட் கிளைம் த மேன்றதை இந்தாண்ட பாருங்கள். அப்படியே அடுத்த உரிமைகளை கோர்ப்பில் விரிவாக்கப்படுத்த கோரும் 30 நாட்கள் நடவடிக்கை எடுக்கப்படும். உங்கள் வீடியோ 40 மணி நேரத்தில் தெரியும். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் வரை பார்த்தீங்கன்னா மினிமம் 30 நாள் ஆகும். ஓகேங்களா? அது அன்ப்ராசஸிங்கில் இருக்கிறதுக்கு 30 நாள் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும். 48 மணி நேரத்தில் ஓகே பண்ணாலும் ஓகே பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 48 மணி நேரம் அந்த மாதிரி இதுதான். இதில் கிளைம் பண்ணால் ஓகேங்களா? இந்த ஸ்டெப்பில் இதில் கிளைம் பண்ணால் இந்த மாதிரி. இதுவே இந்தாண்ட 2வது ஸ்டெப்பில் இருக்குல்ல, எக்ஸ்பிளைன் அப்ளைன் இருக்குல்ல, அந்த இதில் பண்ணால் அதில் வந்து நமக்கு எவ்வளோ நேரம் இதுவாகுன்றத அதை செக் பண்ணிக்கலாம். அதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க.
மேல்முறை செய்ய அதிகரிக்கும். இதில் கிளிக் பண்ணிவிட்டு என்ன இதுவோ அதை ஃபுல் நான் அந்த டீட்டெயில் கீழே இருக்குல்ல, அந்த டீட்டெயில் கீழே உங்களுக்கு காப்பி பண்ணி ஒரு டைம் செக் பண்ணி காட்டுறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணோடனே இதில் பார்த்தீங்கன்னா உரிமையாளர் குழுவில் விரிவாக்கம் அல்லது உங்கள் வீடியோவை அகற்றும் யூடியூப் காட்டும் 7 நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும். உங்கள் வீடியோ உடனடியாக காட்டப்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே சடன்லி நமக்கு வந்து அது 48 ஹவர்ஸ் டைம் எடுக்கும். இது பார்த்தீங்கன்னா உடனே இப்போ நம்ம க்ளைம் பண்ணும் போதே நமக்கு வந்து இதாகிடும். பட் அந்த வெரிஃபிகேஷனில் இருக்கிற அந்த ப்ராசஸிங்கில் பார்த்தீங்கன்னா 7 நாள் வரைக்கும் டைம் இருக்கும். ஓகேங்களா, அது நம்மளோட கண்டென்ட் இல்லை, அதை ஓகே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க விட்டுடுவாங்க. சுத்தமாகவே பர்மனெண்ட்டாகவே நம்ம பப்ளிக்லேயே இருக்கும். இல்லை அப்படின்னா அதை அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணி நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அப்போ ரிமூவ் பண்ணி ஓகே பண்ணும். இப்போ நம்ம இந்த இதுதான் அப்ளை பண்ணுவோம். அதனால் அந்த 2வது இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கொடுங்க. ஓகேங்களா, கண்டினியூ கொடுத்தவொடனே அடுத்த இது வரும். அடுத்த ஸ்டெப் வந்தோடனே கீழே ஸ்கொயர் பண்ணினே வாங்க. இதுலேயும் வந்து ஒரு ஓகே பட்டன் தான் கேட்கும். ஏன்னா நம்ம இந்த யூஸ் பண்ணுறன்றதால அந்த ரெக்கமெண்டேஷன் அந்த கிளிக் பண்ணி கொடுக்குது. இதுக்கப்புறம் 2வது காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனாக நம்மளோட டீட்டெயில்ஸை வந்து கிளிக் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நேமு, ஸ்ட்ரீட் நேமு, இமெயில் ஐடி, சிட்டி, கண்ட்ரி, ஸ்டேட்டு என்ன தமிழ்நாடு என்னது, அடுத்து பின்கோடு. ஓகேங்களா, அதை ஃபுல்லாக நம்ம டைப் பண்ணிங்க. நம்மளோட இது என்னவோ அந்த இதை வந்து ஃபுல் அட்ரஸும் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி நம்ம மெயில் ஐடியோ இல்லை சேனல் ஓப்பன் போது நம்ம கொடுப்போம்ல அந்த அட்ரஸ், அந்த நேம் எல்லாம் அதோட இதுதான், வேறு எதுவும் இல்லை. அந்த நேமு இந்த ஸ்ட்ரீட்டு போட்டு அடுத்து இமெயில் ஐடி என்ன நம்ம மெயில் ஐடியோ நம்மளோட சேனல் மெயில் ஐடி போட்டுங்க. சேனலோட மெயில் ஐடி போட்டுவிட்டு அடுத்தது வந்து சிட்டி நேம். ஓகேங்களா, மெயில் ஐடி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சிட்டி நேம் என்னவோ அதையும் வந்து டைப் பண்ணிங்க. சிட்டி நேம் டைப் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரி என்ன கண்ட்ரியோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் என்ன கண்ட்ரி இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ கிளிக் பண்ணி நான் வந்து இந்தியா, அதனால் இந்தியா வந்து நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா, இந்தியா வந்து செலக்ட் பண்ணேன். அடுத்தது ஸ்டேட்னால் தமிழ்நாடு, நான் வந்து தமிழ்நாடு ஸ்டேட், அதனால் தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்கோடு 60 என்ன பின்கோடு உங்களோட பின்கோடு நோவோ அதை ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஓகேங்களா, கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இதுமாரி ரெக்கமெண்ட் லாஸ்ட்டாக வரும். இதில் வந்து என்ன இதுன்னு பார்க்கணும். ப்ரொமோஷனல் வீடியோவா, ரெக்கமெண்டா, என்டர்டைன்மெண்ட்டாக என்ன வீடியோவோ நம்மளோட வீடியோ என்ன கண்டென்ட் போட்டோமோ அதை பண்ணுங்கள். நான் வந்து என்டர்டைன்மெண்ட் வீடியோ தான் போட்டேன். அதனால் என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டு கீழே இருக்கீங்க பார்த்தீங்களா, டு யூ த யூஸ் சிக்னேச்சர் அப்படி அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதில் இதெல்லாம் டைப் பண்ணி போகிறோமோ அதை வந்து நான் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ இதில் எதுவும் இல்லைன்றதால நான் வேறு டேப் ஓப்பன் பண்ணி அது சேனலில் நான் போட்டிருக்கேன். அந்த சேனலுக்குள்ள வீடியோக்குள்ளே இருக்கிற இதுங்க வந்து காப்பி பண்ணி நான் எப்படி பேஸ்ட் பண்ணணும்னு பாருங்கள். நம்மளோட சேனல்லே தான் போட்டிருக்கேன். நீங்கள் எதுவும் இப்போ அந்தளவுக்கு தேடணும்னா நான் வந்து இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே அது என்ன இது பண்ணுறன்றதை கொடுத்துருக்கேன். நீங்கள் அதேமாரி பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடும். இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து ஷோ மோர் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் அந்த டிக்ளேர் நோட்டுன்னு இருக்குல்ல, அதை வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணிங்க. ஓகேங்களா, இது வந்து காப்பி பண்ணிங்க. இதை நான் கீழே கொடுத்துருக்கேன், அது இது பண்ணிங்க. மேலே இருக்க பாக்ஸில் மட்டும் அந்த ஃபஸ்ட்டு இதை டைப் பண்ணிங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை கிளியர் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் போட்டுக்குங்க. ஓகேங்களா, டிக்ளேர்னு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷனில் அதை மட்டும் வந்து கீழே கொடுத்துக்குங்க. மேலே பாக்ஸில் அந்த மேலே பாக்ஸில் அதை மட்டும் கொடுத்துட்டு கீழே இருக்க பாக்ஸில் எல்லாத்துலேயுமே நான் 2வது ஒன்று காப்பி பண்ணல அதை வந்து கொடுத்துங்க. அதை கிளியர் பண்ணிவிட்டு 2வது இருக்குல்ல அந்த நோட்டிஃபைல மட்டும் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா, இது 2 மட்டுமே இந்த கீழே கொடுத்த பார்த்தியா அது ஃபுல்லாக எல்லா இதுலேயுமே எல்லா பாக்ஸ்லையுமே அதுவே கொடுத்துட்டு எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சிக்னேச்சர்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது, நம்ம சேனலோட நேம் தான். சேனல் நேம் எப்படி இருக்குமோ அதேமாரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஓகேங்களா, இப்போ அந்த சேனல் நேம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. கீழே நம்ம எதுவுமே கொடுக்கல, சாரி. இப்போ எல்லாத்துலேயுமே வந்து அதை பேஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லா இதுலேயுமே கொடுங்க, எல்லா பாக்ஸ்லேயும் ஒரு பாக்ஸ் விடாமல் எல்லா பாக்ஸ்லேயுமே அதே காப்பி பண்ணி பேசிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, நம்ம கண்டென்ட் என்னன்றது தெரிஞ்சுனா கூட நம்ம அதெல்லாம் டைப் பண்ணிட்டு வரலாம். எனக்கு எதுவுமே தெரியாதுன்னும் போது அதிலேயே எல்லாத்தையுமே கொடுத்துட்டு சப்மிட் லாஸ்ட்டாக கொடுங்க. ஓகேங்களா, எல்லா இதுலேயுமே கீழே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இனிமேல் ஆகும். அடுத்தது சப்மிட்டட் ஆயிடுச்சு அப்ளை. ஓகேங்களா, இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் ஆகும். ரீஃப்ரெஷ் பண்ணோடனே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ போய் நம்ம ஒரு டைமு ரீஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு வந்து மாறி இருக்கும். ஓகேங்களா, எப்படி மாறிக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ ப்ரைவேட்டில் இருக்கா, ப்ரைவேட்டில் அதை கிளிக் பண்ணி பப்ளிஷ் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. பப்ளிஷ் கொடுத்தவனே நம்மளுக்கு பப்ளிக்னு மாறிச்சு. இப்போ வந்து பிளாக்னு வரல. ஓகேங்களா, இல்லை பிளாக்னு வரல, இல்லை நீங்கள் மாற்றிட்டீங்க கூட பார்த்தீங்கன்னா நான் எடிட்டிங்கில் கூட பார்க்குறேன். கீழே இருக்குது பிளாக்னு இருக்குது, பட் மேலே வந்து பப்ளிஷ்னு மாறிச்சு. இந்த பெரிய பெரிய படம்லாம் திருடி போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ஆனால் இதுமாரி கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் நம்மளோட கண்டென்ட் ஒன்றா இருந்து இதுமாரி எதனா வந்துன்னா அதுமாரி ஆகுது. இல்லை பிளாக் பண்ணி விட்டோம்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எல்லாம் இது பண்ணலாம், சப்ஸ்கிரைப் எல்லாம். இப்போ பப்ளிக்ல தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து கிளைம் பண்ணிட்டாங்க. பப்ளிக்னு பிளாக்ல இருந்ததா பப்ளிக்னு மாற்றிச்சு. ஓகேங்களா, இந்த வீடியோ எதனா டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணேன்.
இந்தமாதிரி சுவாரஸ்யமான வீடியோ பார்க்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.